என் பேரன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் என்ன கொண்டு போயிடுச்சு. என் பர்த்டே இன்னும் 5 நாள்ல வருது. இன்னும் டெக்கரேஷனே பண்ணல. போன தாட்டி பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்டாக பண்ணுங்க. போன தாட்டி பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா வெளியே துரத்தி விட்டுருவேன். அவன் சொன்னதை கேட்டீங்கல்ல, அவன் அப்படிப்பட்ட ஆள் தான், செய்வான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை வகிச்சவன் வினையா இருப்பான், தினையா வகிச்சவன் தினையா இருப்பான்ட்டு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம விஷயத்தில் அது சரியாகி போச்சுங்க. வேற டெக்கரேஷன் சீக்கிரம் பண்ணு, இல்லைன்னா உன்னை தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன ஒரு 50-55 வருஷம் பின்னால் கொண்டு போயிடுச்சுங்க. என்ன ஒரு நிமிஷம் அசந்துட்டேன். நம்ம செய்கிறது, நம்ம சொன்னது, நம்ம செய்கிறது தான் நம்மளுக்கு திருப்பி வருது. எனக்கு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 8, 9, 10 வயசு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, எப்பவும் 4 பேர் கூட தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, கிளி பிடிக்கிறதுக்கு, கடலில் குளிக்கிறதுக்கு, ஆற்றுல குளிக்கிறதுக்கு, கிணத்துல குளிக்கிறதுக்கு, லீவு டைமில் எல்லாம் வருவாங்க. அப்போ எங்கள் பாட்டிமா ஊர்லேருந்து வருவாங்க. லீவ் விட்டால் இங்கே ஒரு இருப்பாங்க, கொஞ்சம் நாள் இருந்துட்டு போவாங்க, வருஷம். அவங்க சொல்லுவாங்க, உன் சேர்க்க ஒன்றுமே சரியில்லையடா, உன் கூட்டாளிங்க ஒன்றுமே சரியில்லையா, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கிறானுவோ, ஒரு நல்ல சேர்க்கையே இல்லையே, உன்ட்ட நல்ல பசங்க கூட சேர மாட்டியா அப்படின்வாங்க. எனக்கு டென்ஷன் ஆகிடுவான். நான் பாட்டிமா காரில் ஊந்துருப்பது மெதுவாக காரில் ஊஞ்சின்னா தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு ஓடிடுவோம் வெளியே. அது நினைப்பு வந்துடுச்சு எனக்கு. பயந்துக்கிட்டு அப்புறம் வேறு வழி இல்லை, வயசு 71 ஆகுது. அப்புறம் இவனுக்கு இப்போ பயந்து தான் ஆகணும். நம்ம பயந்துக்கிட்டு சரி போன வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோன்றதை பார்ப்போன்னு பார்த்தேன். இவன் வேற எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு வேறு கண்டிஷன் போட்டிருக்கான். நம்ம பிபி ஏற்றி ஓடுறதுக்குன்னே இருக்கானுவோ. Happy birthday to you. Happy birthday to you. இவன் நம்மளை வெளியே தூக்கி போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.